ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே அமைதியை ஏற்படுத்துவதற்கான உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை: சுவிட்சர்லாந்து. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே அமைதியை ஏற்படுத்துவதற்கான உச்சி மாநாடு அண்மையில் சுவிட்சர்லாந்தின் லூசர் நகரில் இடம்பெற்றது. 33வது ஒலிம்பிக் தொடர் எங்கு ஆரம்பமாகியுள்ளது? விடை: பிரான்ஸ். 33வது ஒலிம்பிக் தொடர் அண்மையில் பிரான்சின் பாரிஸ் நகரில் ஆரம்பமாகியுள்ளது. இவ்வாண்டு நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் 206 நாடுகளைச் சேர்ந்த 5250 வீரர்கள் மற்றும் 5250 வீராங்கனைகளும் பங்கு பெற்றுகின்றனர். 34வது ஒலிம்பிக் போட்டிகள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரில் 2028இல் நடைபெறும். அண்மையில் காலமான இலங்கையின் நவசம சமாஜ கட்சியின் தலைவர் யார்? விடை: விக்ரமபாகு கருணாரட்ன. இலங்கையின் நவசம சமாஜ கட்சியின் தலைவரான பேராசிரியர் விக்ரமபாகு கருணாரட்ன அண்மையில் காலமானார். இவ்வருடம் இலங்கையின் எத்தனையாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது? விடை: 9வது ஜனாதிபதி தேர்தல். இலங்கை ஜனாதிபதியை தெரிவு செய்யும் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதுவரையில் ஜனாதிபதி தேர்தலானது 1982, 1988, 1994, 1999, 2005, 2010, 2015 மற்றும் 2019 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்றுள்ளது. தற்போதைய தேர்தல் ஆணையாளர் சமன்சிறி ரத்நாயக்க ஆவார். 2024ஆம் ஆண்டிற்கான ஆசிய மகளிர் கிரிக்கெட் கோப்பையை கைப்பற்றிய நாடு எது? விடை: இலங்கை. இவ்வருடம் இலங்கையின் தம்புள்ளவில் நடைபெற்ற ஆசிய மகளிர் T20 கோப்பையினை இலங்கை அணி கைப்பற்றியது. இத்தொடரின் சிறந்த வீரராக இலங்கை அணியின் தலைவி சமரி அத்தப்பத்து தெரிவானார். ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுபவர் யார்? விடை: கமலா ஹாரிஸ். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இருந்து ஜோ பைடன் விலகியதன் காரணமாக ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் தற்போது போட்டியிடுகின்றார். மேலும் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போட்டியிடுகின்றார். இலங்கையின் 48வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? விடை: கொழும்பு. இலங்கையின் 48வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் அண்மையில் கொழும்பு சுகததாச விளையாட்டரங்கில் நடைபெற்றது. 48வது தேசிய விளையாட்டு விழாவில் மேல் மாகாணம் 1ஆம் இடத்தையும், மத்திய மாகாணம் 2ஆம் இடத்தையும், தென் மாகாணம் 3ஆம் இடத்தையும், வடமேல் மாகாணம் 4ஆம் இடத்தையும், வடமத்திய மாகாணம் 5ஆம் இடத்தையும், சப்ரகமுவா மாகாணம் 6ஆம் இடத்தையும், ஊவா மாகாணம் 7ஆம் இடத்தையும், கிழக்கு மாகாணம் 8ஆம் இடத்தையும், வடக்கு மாகாணம் 9ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டன. அண்மையில் உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோவால் அறிமுகப்படுத்தப்பட்ட இலங்கையின் முக்கிய வரலாற்று ஆதாரம் எது? விடை: மகாவம்சம். அண்மையில் இலங்கையின் மகாவம்ச சரித்திரம் அடங்கிய புத்தகங்களின் தொகுப்பு உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ பணிப்பாளர் நாயகம் ஒட்ரே அசுலேவால் அறிவிக்கப்பட்டது. அண்மையில் தீப்பரவலுக்கு உள்ளான இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த கப்பலின் பெயர் என்ன? விடை: MV மார்ஸ் பிராங்க்பேர்ட். அண்மையில் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் முந்த்ரா துறைமுகத்திலிருந்து இலங்கை கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை தந்த கப்பல் தீப்பரவலுக்கு உள்ளானது. அண்மையில் ஈரானில் கொல்லப்பட்ட ஹமாஸ் அமைப்பின் தலைவர் யார்? விடை: இஸ்மாயில் ஹனியே. அண்மையில் ஹமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் ஹனியே
ஈரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். ஹமாஸ் அமைப்பை நிறுவியவர் ஷேக் அகமது யாசின் ஆவார். அத்துடன் ஹமாஸின் தலைமையகம் பலஸ்தீனத்தின் காசா நகரில் அமைந்துள்ளது.